Hi friends, welcome to my channel Exam Hacks. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் ஃப்ளோ ப்ராசஸ் ஆர் ஓப்பன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எனி சிஸ்டம் and in any process the first law of thermodynamics can be written as Q is equal heat transfer, Q is equal to change in energy plus work done, work transfer. So this is the first law for any system and in any process, where del E represents the all forms of energy in the system. Del E represents the all forms of energy within the system. Okay, for a pure substance, del E is the combination of internal energy, flow work, kinetic energy and potential energy. Where U is the internal energy, PV is the flow work, K is the kinetic energy and P is the potential energy of the molecules of the system. Okay, most of engineering devices are open system involving flow of fluid through them. Okay, so example the turbine, compressor and a boiler, etc. Okay, so as we know that the example of open system is one of the example of open system is turbine, compressor, etc. So here we take turbine as an example to define what is control volume. Okay, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா நம்மளுக்கு வந்து டர்பைன் வந்து ஓப்பன் சிஸ்டம் தெரியும். ஓகேங்களா? ஓப்பன் சிஸ்டம் என்னென்னா தேர் இஸ் போத் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி பவுண்ட்ரி. ஓகேங்களா? இன் ஓப்பன் சிஸ்டம் த வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? த வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச் விச் இஸ் தி கண்ட்ரோல் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாஸ் உள்ளே வரும், மாஸ் வெளியே போகுது. எக்ஸாம்பிள் வந்து டர்பைனில் உங்களுக்கு ஸ்டீம் வந்து உள்ளே வருது, ஸ்டீம் வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு அதனால் ஒரு ஷாஃப்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒர்க் அவுட்புட் கிடைக்கி. ஓகேங்களா? ஸோ here the volume does not change. ஓகேங்களா? ஸோ ஒரு ஓப்பன் சிஸ்டமில் என்ன ஆகுன்னா வால்யூம் ஒன் ஆஃப் தி பவுண்ட்ரி இஸ் மூவிங். ஓகேங்களா? இன் ஓப்பன் சிஸ்டம் ஒன் ஆஃப் தி பவுண்ட்ரி இஸ் மூவிங் டு அப்டைன் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அப்போது அது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அங்கே வந்து மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ இன் க்ளோஸ்டு சிஸ்டம் இன் ஓப்பன் சிஸ்டம் ஹியர் த வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ மாஸ் ஃப்ளோவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டர்பைன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டீம் வருது, வெளியே வந்து ஸ்டீம் போகுது. ஓகேங்களா? ஸோ த ரீஜன் இன் ஸ்பேஸ், ஓகேங்களா, வேர் விச் டஸ் நாட் சேஞ்ச், வேர் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் கண்ட்ரோல் வால்யூம். ஓகேங்களா? ஸோ த சர்ஃபேஸ் இஸ் த டாட்டர் லைன் ரெப்ரசன்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் விச் இஸ் கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா டெரிவேஷன் ஆஃப் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக SFEன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்? ஸோ வாட் இஸ் ஸ்டெடி ஃப்ளோ ஃபஸ்ட்டு? ஸ்டெடி ஃப்ளோ மீன்ஸ் it means that the rate of flow of mass and energy across the control volume is constant. ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூம் இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் பாஸ் ஆகுத மாஸ் ஃப்ளோ ரேட் அண்டு எனர்ஜி ஆர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எனர்ஜி which means that the thermodynamic properties will have a fixed value at certain locations and will not change with time. ஓகேங்களா? ஜென்ரலாக ஸ்டெடி ஃப்ளோனா என்னென்னா the property which does not change with time. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 கேஜ் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் அது வந்து 10 கேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? த்ரூ தி வால்யூம் த மாஸ் இஸ் ரிமைன் சேம். ஓகேங்களா? இப்போ ஒரு 10 கேஜி ஸ்டீம் வந்து உள்ளே வருதுன்னா அதோட மாஸ் வந்து அப் டு அவுட்லெட் ஃப்ளோ அவுட் வர என்ன இருக்குன்னா 10 கேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாத ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ let us consider a steady flow device where heat is supplied and work also done. There is a heat transfer as well as work transfer also happens. ஓகேங்களா? which consists of a flow in mass flow rate and mass flow rates in and out, where Z1 and Z2 are the height from the datum line. ஓகேங்களா?
ஸோ ஸ்டெடி ஃப்ளோ டிவைஸ் இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு ஓகேங்களா. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் இன் அண்டு மாஸ் ஃப்ளோ ரேட் அவுட் ஓகேங்களா. ஸோ மாஸ் ஃப்ளோ நம்ம ஒரு மாஸ் ஃப்ளோ வருதுன்னா அதில் என்ன இருக்குன்னா எந்தால்பி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உள்ள ப்ராப்பர்ட்டிஸும் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உண்டு ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு டேட்டம் லைன். இதில் வந்து ஒரு மாஸ் ஃப்ளோ எந்த ஹைட்டில் நம்மளுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் இருக்குது, அதோட அவுட்புட்டு என்ன ரேஞ்ச் என்ன ஹைட்டில் இருக்குன்னு ஸோ டேட்டம் லைனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு சால்வ் மாஸ் பேலன்ஸ் ஓகேங்களா. மாஸ் பேலன்ஸ். So we know that first law of thermodynamics also we are going to see mass balance. So here there is no accumulation of mass within the system, then the mass flow within the system is equal to mass flow exit the system ஓகேங்களா. மாஸ் எவ்வளோ மாஸ் உள்ளே வருதோ அவ்வளோ மாஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே போயிடும் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து கண்ட்ரோல் வால்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வால்யூமில் சேஞ்ச் ஆகலை. எப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகணும், ஒன்று மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகணும் நமக்கு வந்து வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது வந்து இன்டெரக்டாக நம்மளுக்கு எவ்வளோ மாஸ் உள்ள எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மாஸ் ஃப்ளோ ரேட் இருக்கோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து வெளியே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் இன் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் அவுட் ஓகேங்களா. ஸோ we know that density is equal to mass by volume. ஸோ மாஸ் equal to density into volume ஓகேங்களா. ஸோ நம்ம வால்யூம் எப்படி எழுதலாம், மாஸ் equal to density into area into lengthங்களா. ஏரியா into length தான் நமக்கு வந்து வால்யூம் ஓகேங்களா. ஸோ இப்போ பெர் செகண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட். ஸோ வாட் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட், மாஸ் பெர் செகண்ட் ஓகேங்களா. அதான் மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்கிறோம். ஸோ பெர் டைம் போட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு ஏரியா இன்டு லென்த் பை டைம். we know that length by time, so distance by time is equal to velocity ஓகேங்களா. ஸோ அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் is equal to density area into velocity ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், மாஸ் ஃப்ளோ ரேட் is equal to மாஸ் ஃப்ளோ ரேட் அவுட் ஓகேங்களா. ஸோ அப்போ m.1 is equal to m.2. ஸோ நம்ம அதில் வந்து ரெண்டு செக்ஷனாக பிடிச்சிருந்தோம், செக்ஷன் 1.1 அண்டு செக்ஷன் 2.2. ஸோ எவ்வளோ ஃப்ளோ ரேட் வந்து மாஸ் செக்ஷன் 1.1 வருதோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ரேட் வந்து நம்மளுக்கு எக்ஸிட்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன இடத்துக்கு நம்மளுக்கு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் மாஸ் பேலன்ஸ் படிச்சிருக்கோம். வேறு m1 டாட் இஸ் ஈக்குவல் டு m2 டாட். ஸோ நம்ம ஆல்ரெடி m டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவி ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது ஈக்குவேட் பண்ணுறோம். So m1 dot rho 1 a1 v1 is equal to rho 2 a2 v2 ஓகேங்களா. ஸோ density is equal to mass by volume ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் is equal to 1 by densityங்களா. ஸோ அப்போ density which implies density is equal to 1 by specific volume. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் a1 v1 by specific volume 1 is equal to a2 v2 divided by specific volume 2 ஓகேங்களா. this is the mass flow energy equation ஓகேங்களா. for incompressible flow density is constant ஓகேங்களா. for incompressible flow incompressible fluid. ஸோ நமக்கு வந்து அப்போ டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது a1 v1 is equal to a2 v2. ஸோ திஸ் இஸ் கால்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஓகேங்களா. இதுதான் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க
ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஸ்பெசிஃபிக் வால்யூம் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா, ஃபார் ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு we know that PV is equal to MRT. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எம்மை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ ஸோ வால்யூம் பை மாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஓகேங்களா. ஸோ எனிதிங் பை மாஸ் வந்து போட்டிங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக். இப்போ வந்து வால்யூம் பை மாஸ் போட்டிருக்கோம், அதனால் இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். இப்போது எந்தால்பி பை மாஸ் போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் எந்தால்பின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனர்ஜி பை மாஸ் போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இங்கே இந்த எம்எங் கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூமாக மாறிடும். அப்போது பி ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஆர்டி பை பி. ஸோ சம்பளம் வந்து நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸோ வெலாசிட்டியோ ஏரியாவோ கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் வால்யூம் பொழுது இந்த வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மாஸ் பேலன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னன்னா எனர்ஜி பேலன்ஸ் ஓகேங்களா. So in mass balance the input amount of quantity of matter enter the system is equal to quantity of matter exit the system. So similarly for energy balance the amount of energy while entering is equal to amount of energy while exit okayங்களா. So the energy of the system is comprised of internal energy, flow energy, kinetic energy and potential energy okayங்களா. ஸோ நம்மளுக்கு எனர்ஜி என்னென்ன எனர்ஜிலாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்குன்னா இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், ஃப்ளோ எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா. ஸோ we know that. ஸோ நம்மளுக்கு U + P வந்து எந்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ ஒர்க் we know that is எந்தால்பி ஓகேங்களா H. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் mv². சிமிலர்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி mg செட் ரெப்ரசன்ட் ஹைட் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா லைனில் இந்த செட் கொடுத்தோம்னா ஹைட் கொடுத்தோம்ல நம்ம வந்து அது வந்து செட்டுன்னு வச்சுருக்கோம், சில பேர் ஹச்சுன்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து செட்டுன்னு நோட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ திஸ் தி எனர்ஜி. ஸோ சிமிலர்லி இப்போ வந்து எம் வச்சு காமனாக எம் வச்சு டிவைட் பண்ணிட்டோம்னா டிவைட் பை எம் ஈக்குவல் டு கேபிட்டல் H பை. ஸோ enthalpy divided by mass means it is a specific enthalpy. So energy divided by mass means specific energy ஓகேங்களா. ப்ளஸ் v² by 2 plus gz. Hence small e energy specific energy is equal to small h specific enthalpy plus v² by 2 plus gz. So this is a specific energy entering the system as well as leaving the system ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எனர்ஜி உள்ளே வரதும் வெளியே வரதும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் எனர்ஜி பேலன்ஸ். ஹென்ஸ் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஸோ நம்மளுக்கு உள்ளே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு ஓகேங்களா. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் m டாட் h1 ப்ளஸ் v1² by 2 ப்ளஸ் mg z1 plus q dot which is the heat transfer which is equal to m dot mass flow rate of so inlet is outlet ஓகேங்களா. h2 plus v2² divided by 2 plus that is m g z2 plus w dot which is the work transfer. Okay, this is the steady flow energy equation ஓகேங்களா. இதான் நமக்கு வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ எல்லா டேர்ம்ஸும் எல்லா இதுவும் கிலோ ஜூல் பர் கேஜியில் இருந்ததுன்னா கிலோ ஜூல் பர் கிலோகிராமில் இருந்ததுன்னா நம்ம இது எப்படி எழுதலாம்னா ஸோ அங்கே வந்து m டாட் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போது h1 ப்ளஸ் v1² by 2000 plus g z1 divided by 1000 plus q dot is equal to h2 plus v2² divided by 2000 plus
G Z2 divided by 1000 plus W dot work done. ஓகேங்களா, just when each term is in, ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு டேமும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் அந்த யூனிட்டில் இருந்ததுன்னா, ஓகேங்களா, இன் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, சப்போஸ் வேறு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஜூல் கிலோ இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டடி ஃபார் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டடி ஃபார் டிவைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாய்லர் ஆர் ஸ்டீம் ஜென்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாய்லர் ஆர் ஸ்டீம் ஜென்ரேட்டர். ஜென்ரலாக நம்மளுக்கு பாய்லர் அதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வாட்டரை வந்து வாட்டர் மாலிகுல் ஸ்டீமாக மாற்ற தான் வந்து பாய்லர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு இந்த கண்டிஷனில் இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாய்லரில் வந்து எந்த ஒர்க் டனும் நடக்காது. ஓகேங்களா, பாய்லர் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா வாட்டரை வந்து தண்ணியை வந்து நீராவியாக மாற்றும், ஸ்டீமாக மாற்றிடும். ஓகேங்களா, அவ்வளோதான் பாய்லரோட ஒர்க்கு. அதில் எந்த ஒர்க் டனும் நடக்காது. ஓகேங்களா, ஒன்லி நம்ம வந்து ஹீட் சப்ளை பண்ணுவோம், அது வந்து வாட்டர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம இதில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க பார்ப்போம். This is a boiler. So mass input with enthalpy and velocity and Z1. ஓகேங்களா, ஸோ நம்ம பாய்லர் வந்து ஹீட் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ திஸ் தி எக்ஸிட் ஸ்டீமாக வந்து எக்ஸிட் ஆகும், அதோட enthalpy H2, V2 and Z2. ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஸ்டடி ஃப்ளோ டிவைஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ சில அசம்ஷன் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன அசம்ஷன்லாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து டேட்டா மைன் Z1 is equal to Z2 அண்ட் செகண்ட் ஒன்று வந்து கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் நெக்லிஜிபிள். ஓகேங்களா, நெக்லெக்டட். So these are the two assumptions made for solving steady flow energy device. ஓகேங்களா, so from steady flow energy equation we know that H1 plus V1 square by 2 plus Z1 G plus Q is equal to H2 plus V2 square divided by 2 plus Z2 G plus W. So we know that the work done for பாய்லர் இஸ் 0. ஓகேங்களா, பாய்லர் வந்து எந்த ஒர்க் டனும் நடக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் வந்து என்னென்னா 0. ஓகேங்களா, ஒர்க் டன் வந்து என்னன்னா தெர் இஸ் நோ ஒர்க் டன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன அசம்ஷன் எடுத்தாங்க, Z1 is equal to Z2. அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து ஹீட் சப்ளை டு தி சிஸ்டம் வந்து பாசிட்டிவ், ஹீட் டேக்கன் ஃப்ரம் தி சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இன்னொரு ஆள்கிட்டருந்து ஹீட்டை வாங்குதேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ். ஏன்ட்டருந்து கொடுக்கேன் அப்படின்னா ஏன்ட்டருந்து வந்து லாஸ், ஸோ நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஹீட் சப்ளை டு தி சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஹீட் ரிஜெக்டட் ஃப்ரம் தி சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ அப்போது Q வந்து நமக்கு வந்து Q வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, ஸோ Q ஹீட் சப்ளை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q is equal to H2 minus H1. ஸோ இது வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருந்தோம் ப்ளஸ் V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் டிவைட் பை 2. ஓகேங்களா, ஸோ நமக்கு அசம்ஷன் எடுத்துக்கோம் கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் நெக்லெக்டட். ஓகேங்களா, அப்போ நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபைனலி we have heat supply is equal to H2 minus H1. ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ எந்தால்பி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, எந்தால்பி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எந்தால்பி இஸ் டைரக்ட்லி H is equal to U plus internal energy plus flow work. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அப்போது
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எந்தால்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போது எந்தால்பிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு டேரக்ட் ரிலேஷன் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இனிஷியலாக உள்ளே வரும்போது இதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டீம் பாய்லருக்குள்ள வரும்போது ஒரு வந்து 50 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டீமிங்க வாட்டர் வந்து பாய்லருக்குள்ள வருது, அப்போ வந்து ஒரு 50 டிகிரி. ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி 350 டிகிரி சென்டிகிரேடில் வெளியே போகும். ஓகேங்களா, அப்போ அதோட எந்தால்பி வந்து டெம்பரேச்சர் வந்து இப்போ அதிகமாகிட்டு, அப்போ அதோட எந்தால்பியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது ஹீட் சப்ளை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, இதுலேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகுது, அதிகமான டெம்பரேச்சர் மைனஸ் கம்மியான டெம்பரேச்சர் போட்டால் நமக்கு வந்து ஹீட் சப்ளை கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் H2 மைனஸ் H1 வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற என்னன்னா கண்டென்சர். செகண்ட் ஒன் வந்து கண்டென்சர். ஸோ கண்டென்சரோட மெயின் வேலை பார்த்தீங்கன்னா கூல் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஸ்டீம் டர்பைன்லேருந்து வர அவுட்புட் ஸ்டீமை வந்து கூல் பண்ணி திருப்பி வந்து வாட்டராக மாட்டுறது தான் கண்டென்சரோட வேலை. ஓகேங்களா, ஸோ அப்போது அதில் வந்து என்ன ஆகுனா ஹீட் ரிஜெக்ட் தான் ஆகும். ஏன்னா ஹாட் ஸ்டீமில் வந்து அந்த ஹீட்டை வந்து இது வந்து எவாப்ரேட் பண்ணணும். ஓகே, ஹீட்டை வந்து இது ரிமூவ் பண்ணணும், அதோட வேலை தான் கண்டென்சர் பார்க்க. அப்போது கண்டென்சர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கு, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிமூவ் ஃப்ரம் தி கண்டென்சர் தான் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கோம். ஓகேங்களா, so this is the condenser. ஸோ இதோட நமக்கு வந்து டர்பைனோட அவுட்புட் தான் இதுக்கு வரும். ஓகேங்களா, அப்போது ஸ்டீம் வந்து ஹாட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ மீன் எந்தால்பி அண்டு வெலாசிட்டி. ஸோ திஸ் தி அவுட்புட். ஸோ வெளியே போகும்போது வந்து என்ன ஆகும்னா தண்ணியாக போகும் திருப்பிங்களா, இங்கேருந்து ஸ்டீமாக வந்தது தண்ணியாக கன்வெர்ட் ஆகி போகுது. ஓகேங்களா, ஸோ வந்து எம் அவுட் மாஸ் ஃப்ளோரேட் அவுட் H2 V2. ஓகேங்களா, இங்கே வந்து என்னென்னா நம்ம வந்து ஹீட்டை வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வர ஸ்டீம்லேருந்து ஹீட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஹீட் ரிஜெக்டட் விச் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் steady flow energy equation we know that H1 plus V1 square by 2 plus Z1 G plus Q is equal to H2 plus V2 square divided by 2 plus Z2 G plus W. So we know that there is no work done. ஓகேங்களா, இங்கே ஸ்டீம் வந்து என்ன ஆகுனா ஸ்டீம் வந்து வாட்டராக மாறுது, அதில் எதுவும் ஒர்க் டன் நடக்கா, நம்மளுக்கு ஒர்க் டன் எதுவும் நடக்கல. ஸோ அப்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ we know that. ஸோ அசம்ஷனில் Z1 ஈக்குவல் டு Z2 இருக்கும், அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் மீதி என்ன இருக்குது, ஸோ Q வந்து நமக்கு என்னதுங்க நெகட்டிவ், ஏன்னா ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அதனால் Q வந்து நமக்கு நெகட்டிவ். ஸோ அப்போது Q வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா. அப்போது Q இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2 ப்ளஸ் V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து V1 V2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்போஸ் நம்மளுக்கு கொடுக்கல, ஒன்லி எந்தால்பி மட்டும் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக ஹீட் ரிஜெக்டட் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2 மைனஸ் H2. ஸோ இதுவும் நமக்கு வந்து எந்தால்பி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ H1 என்ன ஸ்டீமுக்கு வந்து 350 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் வெளியே வரும். திருப்பி தண்ணிக்கு வந்து தண்ணியோட எந்தால்பி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஹை டு ஹையர் மைனஸ் லோயர். ஓகேங்களா, போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து ஃபார் டர்பைன். ஸோ டர்பைன் வந்து டர்பைனில் எப்படி ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, so we know that work done by the system is positive and the work done on the system is negative. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து டர்பைன் வந்து ஒரு ஒர்க் கொடுக்கும். ஓகேங்களா,
So this is the steam from boiler. So வந்து hot steam தான் வரும். So m dot in. So which you have h1 v1. ஓகேங்களா. ஸோ அவுட்லெட் வந்து நமக்கு வந்து h2. This is the section 1 and this is the section 2 where m dot out m dot 2 h2 v2. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னொரு அசம்ஷன் மேட் பண்ணிங்கன்னா this is a adiabatic steam turbine. ஓகேங்களா. where there is no heat transfer across the system. ஓகேங்களா. here q is equal to 0. ஸோ என்ன அசம்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போஸ் இந்த சிஸ்டத்தில் there is no heat transfer. ஓகேங்களா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல ஒன்லி ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ here the work is done by the system. ஸோ நம்மளுக்கு டர்பைன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட்புட்டை நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஒர்க் அவுட்புட்டாக கொடுக்கு. ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்மளை சம்பளம் வந்து ஹீட் ரிஜெக்டட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகும். எப்படியும் டர்பைன் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஹீட் அட்மாஸ்பியர் கண்டிஷனில் ஹீட் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஓகேங்களா. அப்போது நீங்கள் வந்து Q இருந்தாலும் இது வந்து அசம்ஷன். ஓகேங்களா. ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஸ்டடி ஃப்ளோ டிவைஸில் இது வந்து அசம்ஷனில் நம்ம Q = 0 எடுத்துருக்கோம். ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து Q கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து Qவும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஹீட் ரிஜெக்டட் ஃப்ரம் தி சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ வாங்க அதுக்கு எப்படி சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ we know that from steady flow energy equation h1 plus v1 square by 2 plus z1 g. சப்போஸ் சம்மில் இதோட டேட்டா வேல்யூ கொடுத்து z1 z1 அண்ட் z2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் டேரெக்டாக இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு h2 ப்ளஸ் v2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் z2 g ப்ளஸ் w ஒர்க் டன் பை டர்பைன். ஓகேங்களா. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் ஒர்க் டன் பை டர்பைன் தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் போத் வெலாசிட்டி அண்டு டேட்டம் ஹைட் அண்டு ஹீட் ரிஜெக்டட். ஓகேங்களா. 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒர்க் டன் பை டர்பைன் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்டடி ஃப்ளோ டிவைஸ் அதோட அசம்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா z1 is equal to z2. அப்போது இந்த வேல்யூம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் adiabatic condition means Q is equal to 0. ஓகேங்களா. தென் நெக்லெக்ட் கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ v1ஐயும் v2யும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒர்க் டன் பை டர்பைன் வந்து பாசிட்டிவ். ஓகே. அப்படிங்கும்போது ஒர்க் டன் பை டர்பைன் இஸ் ஈக்குவல் டு h1 மைனஸ் h2 ப்ளஸ் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் டிவைட் பை 2. ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி நம்ம வந்து இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் டன் பை டர்பைன் இஸ் ஈக்குவல் டு h1 மைனஸ் h2. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணுறோம்னா கம்ப்ரஸருக்கு வந்து என்ன எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. கம்ப்ரஸரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒர்க் இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா. நம்மளுக்கு டர்பைனில் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட்புட் கிடச்சிது. கம்ப்ரஸரில் நம்ம தான் ஒரு ஒர்க் இன்புட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. 4th one compressor or pump. ஸோ நம்மளுக்கு பம்பு ஜெனரலாக எதுக்கு யூஸ் ஆகும் ஒரு லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக தான் வந்து பம்பு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஒரு ஃப்ளூயிடை லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் கொண்டு போக தான் நமக்கு வந்து பம்பு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஒர்க் இன்புட் வந்து நம்ம வந்து பம்புக்கு வந்து கொடுக்கணும். So here also we made an assumption this is an adiabatic one means which there is no heat transfer across the boundary of the system. ஓகேங்களா. So it is a inlet condition, this is the exit condition which you have h1 v1
is equal H2 V2 ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் இது வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம தான் ஒரு ஒர்க் டன் வந்து பம்பு கொடுக்கும், அதான் லோ ப்ரெஷர் ஃப்ளூயிடை வந்து ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடாக மாற்றி கொடுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் வந்து நெகட்டிவ், விச் மீன்ஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஓகேங்களா. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஸோ அது வந்து நெகட்டிவ். ஸோ ஃப்ரம் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் H1 ப்ளஸ் V1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் Z1 G ப்ளஸ் Q is equal to நம்ம என்ன அடியபடி கண்டிஷன் Q is equal to 0. ஸோ சம்பளம் நம்மளுக்கு எப்பவும் Q கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா. V2 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் Z2G ப்ளஸ் ஒர்க் டன் பை கம்ப்ரஸர். ஸோ we know that ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக மைனஸ் போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ பை அவர் அசம்ஷன் potential and kinetic energy are equal. So for adiabatic Q is equal to 0. So similarly for work done by இது வந்து left hand side எடுத்தீங்கன்னா work done by compressor is equal to H2 minus H1 plus V2 square minus V1 square divided by 2 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் எனர்ஜியை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1 ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து நாசில் அண்ட் டிஃப்யூசர் பார்ப்போம். ஸோ நாசில் எதுக்கு யூஸ் ஆகும்னா லோ வெலாசிட்டியாக ஹை வெலாசிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. பை ட்ராப் இன் ப்ரெஷர் ஓகேங்களா. நாசில் வந்து ட்ராப் இன் ப்ரெஷர் இருக்கும், அண்ட் வந்து லோ வெலாசிட்டி வந்து ஹை வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடும். டிஃப்யூசர் என்ன பண்ணுவோம்னா ஹை வெலாசிட்டியாக லோ வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடும், பட் there is a increase in pressure ஓகேங்களா. there is decrease in velocity drops and pressure increases in diffuser. For nozzle there is a decrease drop in pressure and increase in velocity ஓகேங்களா. ஸோ அப்போது அதோட வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. So this is nozzle, this is the nozzle, this is the diffuser ஓகேங்களா. ஸோ இது வந்து flow in, here flow out, this section also flow out. Here the section is 1, the out section is 2 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா where Z1 is equal to Z2 and so this is vertical in nature. So Z1 is equal to Z2 and neglect okay we are going to so Z1 is vertical in direction, so Z1 is equal to Z2 and it is an adiabatic process ஓகேங்களா. so adiabatic condition, adiabatic wall where there is no heat transfer across the system ஓகேங்களா. Q is equal to 0. ஸோ இதுக்கு நம்ம வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் we know that H1 square by H1 plus V1 square by 2. ஸோ நம்மளுக்கு Z1 வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்னென்னா ப்ளஸ் Q is equal to H2 plus V2 square divided by 2 plus W. ஸோ நம்ம டிஃபைன் நாசில் தட் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் adiabatic கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ Q is equal to 0 அண்ட் நாசில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் டனும் நடக்கலை. அப்போ Q is equal to 0, தட் இஸ் நோ ஒர்க் டன் இன் நாசில். ஸோ ஒர்க் டன் is equal to 0. நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸிட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை எப்படி பார்க்கலாம், அப்போ V2 square divided by 2 is equal to H1 minus H2 plus V1 square divided by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்லெட் V1 வந்து இன்லெட் வெலாசிட்டி ஓகேங்களா, V2 வந்து எக்ஸிட் வெலாசிட்டி.
ஸோ அப்போது எக்ஸிட் வெலாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது இன்லெட் வெலாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு நாசில் என்ன பண்ணும், வெலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ப்ரெஷர் ட்ராப்ஸ். ஓகேங்களா, அப்போது V2 இஸ் வெரி வெரி ஹை தென் V1. ஓகேங்களா, ஸோ சிமிலர்லி நம்ம சப்போஸ் சம்மில் இன்லெட் வெலாசிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இன்லெட் வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சம்மில் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதில் V1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி H1 அண்ட் H2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும், V2 கிடச்சிரும். ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல, அதாவது இன்லெட் வெலாசிட்டி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து V2 square is equal to 2 into H1 minus H2. Similarly, hence V2 is equal to root of 2 into H1 minus H2. So this is the exit velocity of nozzle. Okay, so